ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: சென்னையில் 1 மணி நேரத்தில் தனித்தனி 8 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் 1 மணி நேரத்தில் தனித்தனியாக 8 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. திருவான்மியூர், பெசன்ட் நகர், சைதாப்பேட்டை, கிண்டி, வேளச்சேரியில் அடுத்தடுத்து 8 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரஃபீக் இணைப்பில் இணைகிறார். ரஃபீக், வணக்கம். சென்னையில் 1 மணி நேரத்தில் 8 இடங்களில் தனித்தனியாக செயின் பறிப்பு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான பின்னணி பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஒரு மணி நேரத்தில் தனித்தனியான இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ள இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்போது இருக்கக்கூடிய முக்கியமாக கூட்டம் நெரிசல் இருக்கக்கூடிய காணப்படக்கூடிய இடங்களில் திருடர்கள் தனித்தனியா கைவரிசை காட்டியுள்ளனர். இது குழுவாக செயல்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசு பேருந்துகளிலும் ரயில்வே அதிகமாக கூடக்கூடிய இடங்களிலும் கைவரிசை காட்டியுள்ளனர். சுமார் 6 மணி, அதாவது பொதுமக்கள் வேலைக்கு செல்லக்கூடிய அந்த நேரங்களில் குறிப்பாக பெண்களுடைய தங்கச் சங்கிலிகளை பறிக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது உண்டாகியுள்ளது. இன்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை, அதாவது கால் 1 மணி நேரத்திலேயே சுமார் 8 இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது இருக்கக்கூடிய திருவான்மியூர், பெசன்ட் நகர், சைதாப்பேட்டை, கிண்டி, வேளச்சேரி ஆகிய பல இடங்களில் 8 இடங்களில் கைவரிசை காட்டியுள்ளனர். இந்த திருடர்கள் தொடர்ச்சியாக திருட்டு வழக்கில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிர்ச்சி அடைந்த போலீசார் தற்போது சிசிடிவி காட்சிகளுடன் விசாரணை மேற்கொண்டு தற்போது இதற்கான தனிப்படையும் அமைக்க வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த அடுத்தடுத்தான திருட்டு வழக்கில் செயல்படக்கூடிய அந்த நபர்கள் யார் என்பது குறித்தும் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. இந்த தனித்தனி குழு இல்லாமல் இந்த தனித்தனி திருட்டு வழக்கில் ஈடுபடக்கூடிய நபர்கள் ஏன் குழுவாக இருக்கக்கூடாது என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இந்த சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய திருட்டு சம்பவங்கள் இந்த அதிர்ச்சியுடைய சம்பவமாக காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரஃபீக்.